ஸ்ட்ரைக்கர்ஸ் திருப்போரூர். ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேலன்ஸ்டான டீம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற போட்டியை தொடர்ந்து இன்னும் 9 மேட்ச் இன்னைக்கு நாளில் இருக்குது. கணக்குப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 மணிக்கெலாம் நம்ம மேட்ச் முடியணும். ஆனால் சம்டைம்ஸ் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு, சம்டைம்ஸ் லேட்டாக முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் ஆகிய நீங்களும் அம்பையர்ஸ் ஆகிய நீங்களும் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஏன்னா மேட்ச் நடத்துறது அம்பையர்ஸ், விளையாடுறது பிளேயர்ஸ். நீங்கள் தான் ஸ்பீடாக குவிக்காக முடிச்சிங்கன்னா சட்டுப்புடுன்னு வீட்டுக்கு போகலாம். நடுவில் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் என்று எங்கள் மாமா காலையிலே ரொம்ப அழகாக தமிழில் சொல்லிகிட்டு இருந்தார். அதை நான் சும்மா ஞாபகப்படுத்திக்கிறேன். நீங்கள் டாஸ் யார் ஜெயிச்சா அப்படின்னு ஸோ அப்ரைசிங் ரைவல்ஸ் தண்டலம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கள் மாம்ஸ் பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணணும்னு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தாரு. அதை கேட்டுட்டு சொன்ன பேர் நடந்ததுமா? பவுண்டரியா இல்லையா? பவுண்டரியா இல்லையா? பவுண்டரின்னு நினைக்கிறேன். பவுண்டரி மொத பாலே 4 மாம்ஸ். மொத பாலே 4. சோ இன்னைய தினம் 4ல தொடங்கி இருக்காங்க. யா ஹரி சொல்லுங்க. என்ன வர வர நீங்க சொல்றதெல்லாம் நடக்குது, நடக்கும் இன்றைய தினம். ஏன்னா ஒரு 3-4 நாளா ரொம்ப சோகமான முகமா வச்சுட்டு இருந்தேன். சோ அதுக்கான காரணம் உங்களுக்கும் தெரியும். சோ இன்னைக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அதான் கேட்க வந்தேன். சொல்லுங்க. சூரியன் சுட்டு எரிக்குதா? ஆமா ஆமாம், சுளீர்னு அடிக்குது. சுரீல் நடிக்குது, சுளீர்னு அடிக்குது. சோ 8 to 10 10:30 அந்த மாதிரி நேரத்துல ஒரு சின்ன ஒரு தூறல் இருக்கிறதுக்கு, மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரிய உதயத்தோட இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்ச், சோ ஒரு 1 மணிக்கு மேல, அதாவது 2 to 4 அந்த நேரத்து 2 மணிக்குள்ள அப்போ ஒரு சின்ன தூறல் இருக்குது அப்படிதான் சொல்லுது. இது போது கிளைமேட். இந்த மாதிரி அடிக்கடி சில தூறல்கள் இருந்தாலே அதுல வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு காக்காவா வாழ்ந்துட்டு போயிடலாம். ரொம்ப வெயில் அடிச்சாதான் ரொம்ப வாட்டி வாதித்துரும். அதையெல்லாம் தாண்டி அண்ணன் நேத்து நம்ம சந்தான அண்ணன் அவர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த மாசத்துல கிளைமேட்டை வந்து யாராலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. சடனா புயலே உருவாகும், சடனா கிளவுடு அதிகமா உருவாகும், மழை வரும். அது இந்த மாசத்துல நிச்சயம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. வைடு போட்டுக்கிறாரு இந்த இடத்துல. சோ நம்ம வந்து எதையும் கணிச்சு சொல்ல முடியாது. ஆமா, ஆனா வருஷம் இந்த மாசத்திலேயே நடத்துங்க மாம்ஸ். ஆமா, இந்த மாசத்துல மட்டும் தான் எல்லாம் ஹாலிடேஸ் எல்லாமே. சம்மர் ஹாலிடேஸ் இந்த மாசத்துல வரதுனால இப்பதான் பண்ண முடியும். இந்த மாதிரி நாட்கள்ல தான் கரெக்டா தான் நம்ம சுந்தரனை பிளான் பண்ணிருக்காரு. ஸோ லென்த்தான ஒரு நீண்ட இடைவெளியா இருந்தா தான் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டை பண்ண முடியும். கண்டிப்பா மாம்ஸ். ஏன்னா 25 நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆர்கனைசிங்லாம் சேர்த்து கண்டிப்பா ஒரு 3 மாசமாச்சும் ஆயிருக்கும். 6 4 அசால்ட்டா அடிக்கிறாங்க. அதுதாங்க அசால்ட்டா அடிக்கிறாருங்க. ஓகே, வைட். நாங்கள் ரொம்ப லாங் ஓவரா, சாரி ஃபர்ஸ்ட் ஓவர் ஆகுது. ஸோ அப்ரைசிங் ரைவல்ஸ் தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பால் அந்தளவுக்கு பேஸ் இல்லை, ஸ்லோவாகவும் போடல. அவர் நல்லா தான் போடணும்னு ட்ரை பண்ணுறாரு, பட் மீடியம் பேசர். ஸோ காலையிலேயே ஒரு மீடியம் பேசரை ஃபேஸ் பண்ணுறது எப்படி மாம்ஸ் இருக்கும்? இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸ்கோர் முடிச்சுட்டு நான் அதை பற்றி பேசுகிறேன். ஆஃப்டர் 1 hours, ஒரு ஓவர் முடிவில்
ஸ்ட்ரைக்கர்ஸ் திருப்பூர் எடுத்திருக்க ரன்னு 15. ஒரு 6 ஒரு 4 இதுலேயே 10 ரன் வந்துருச்சு. இவங்க சிங்கிள் ஓடினாங்களான்னு எனக்கு தெரில, வைடில் ஒன்று வந்திருக்கும். ஸோ மொத்தமாக 15 ரன்னு. ஸோ இந்த ஒரு ஸ்டார்ட் நல்ல ஒரு ஸ்டார்ட்டாகவே அமைஞ்சிருக்கு நம்மளோட ஸ்ட்ரைக்கர்ஸ் திருப்பூருக்கு. இன்றைக்கி வேறு எங்கள் மாமா சொல்கிறதெல்லாம் நடக்குது. அதனால் பவுலிங் டீம் அடுத்து வரக்கூடிய 4 ஓவரை நீங்கள் ரொம்ப துரிதமாக வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஒரு ஓவர் முடிவில் 15க்கு நோ லாஸ். இந்த மேட்ச்சு சீக்கிரமாக முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட நவீனம் பேர் காலில் கோலம் போட்டுன்னு ஜாலியாக கிரீஸில் விளாண்டுக்கிறார். ஆஹா, கேட்சா இல்லைங்க, நோ மேன்ஸ் லேண்ட். ஒரு ரன் மட்டுமே விட்டாங்கோ, ஓடுங்கோ. 2வது ரன்னும் கிடைச்சிருக்கு. பேட் த்ரோ, குட் ரன்னிங். எப்பா சூர்யா கொஞ்சம் மேலே போயேன்ப்பா, மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டு இருக்க இல்லை? கரெக்டாக எங்கள் டென்ட்டுக்கு நேராக வந்துக்கிறாரு. காலையில் எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே போயிடுவார். அப்புறம் நமக்கு பிரச்சனை இருக்காது. பாரு பிரகாஷனாலாம் பாரு, நைட் அடிச்சது தெரியாமல் சொயின்னு அப்படியே டொயின்னு உட்காந்துக்கிறாரு. வைடே அகலப்பந்து, எக்ஸ்ட்ரா ரன்ஸ். ஐயோ நல்லா போடுறாப்லையே. யாருப்பா அவர் பேருனாப்பா? உதயா உதயா பவுலிங் போட வந்திருக்கிறாப்புல. என் தொண்டை சரியில்லை, என்னால் பாட முடியாது. ஆனால் இங்கே இப்போ இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக கோலம் ஃபெஸ்ட்ல என்னோட அடுத்தடுத்து சூப்பர் டெலிவரி போட்டுட்டு இருக்காரு. செம்மையா போடுறாரு மாம்சே. அவுட்டுங்க. அவுட்டா? ஆமா, அவுட் கொடுத்துருக்காங்க. அவுட் கொடுத்துருக்காங்க. ஹரி, காலையில இந்த பாட்டு போடும்போது ஒரு ஞாபகம் வருது. ஹரி, என்ன பண்ணா +2 முடிச்சு கேட்சா கண்ணாடி போடல மாம்ச. இப்பதான் கண்ணு தெரியுது. அப்பா +2 முடிச்சு ஃபேர்வெல் வச்சாங்க. அப்ப இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடினேன். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரும். அது இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஓஹோ, என்னடா இது டான்ஸ் கூட ஆடுவீங்களான்னு கேட்காதீங்க. அங்க இருந்து தொடங்குறது தான். அதுக்கப்புறம் தான் டான்ஸரா உங்க வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சிங்களா? பவுண்டரியா? இல்ல மாம்சே, இல்ல 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 இல்ல. கால் சந்தில புடிச்சிருக்கார் ஃபீல்டர். மாம்சே, நேத்து ஆர்சிபி தோத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த மேட்ச் நான் ஃபுல்லா பார்க்கல, அதனால நான் ஃபுல்லா பார்த்து செம்ம காண்ட்ல இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன? ஓஹோ, இல்ல இல்ல கேட்சா 6 இல்ல. இல்லங்க இல்லங்க, ட்ரை பண்ணல. அவர் அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போல. நான் சேகர் வந்துட்டாருப்பா. ஒரு மாதிரி மந்தாகினியா போகுது இல்ல? மந்தாகினியா இப்பதான் நிறைய கேட்ச் எல்லாம் அடிக்கிறாங்க, தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. மந்தாகினி தான். அந்த கேட்ச் கூட ஒரு விறுவிறுப்பு இல்ல, சுறுசுறுப்பு இல்ல, சுறுசுறுப்பு இல்ல. காலையிலேயே உடம்பு வணங்கல. இல்ல நிச்சயமா காலையில எப்பவுமே சரி ஒரு மாதிரி உடனே நம்மளோட உடம்பு அது ஈடு கொடுக்காது. அது சுறுசுறுப்பு உடனே பண்ணுனா முடியவே முடியாது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம அதுக்கு பழக்கப்படல. இப்பெல்லாம் காலையில எந்திரிக்கிறது கிடையாது. வார்ம் அப் பண்ணிட்டு இந்த செஷன் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையாவே நல்லா இருந்திருக்கும். ஆமா நிச்சயமா. அப்புறம் சொல்லுங்க, ஏதோ சொல்லுவாங்க. அந்த 6 ஓவர் பவர் பிளே இருக்கு இல்லையா? ஆமா, அந்த பவர் பிளேல 3 கேட்ச் டிராப் பண்ணாங்க.
ஆர்சிபி. ஆமா, அதுவும் மேக்ஸ்வெல்லாம் கைக்கு வந்து கேட்ச விட்டாப்ல. ஓஹோ, எங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடந்துருக்குது. நாங்களும் கேட்ச் விட்டுமே, மறந்துட்டீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகமே இல்ல. அதெல்லாம் விட்டுருந்தீங்கன்னா நடந்திருக்குமே, வேற லெவலா இருந்து. இந்த ஸ்கோர் என்னன்னா 2 ஓவருக்கு 22 நெல்சன். 2 ஓவருக்கு 22. நல்ல குட் ஸ்கோர் தான் சொல்ல முடியும். கண்டிப்பா மாம்ஸ். ஒரு விக்கெட் மட்டும் இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அதான் மாம்ஸ். அப்புறம் இவரு பவுல் இருக்கார் இல்லையா, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். ஆமா, அவரு ஃபாஃப் டு பிளிஸோட ஒரு கேட்ச ஏர்ல டைவ் அடிச்சு செமையா பிடிச்சாரு. ஆமா, நிச்சயமா அது சூப்பர் கேட்ச். அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அவங்க பண்ணது இவங்க பண்ணாதது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இதுதான். இது ஒழுங்கா பண்ணிருந்தாங்க அப்படின்னா மேட்ச் நேத்து கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். சோ அதே தான் இங்க நான் ஃபீல்டர்ஸ்க்கு சொல்ல விரும்புறேன். எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா தான் உங்களால இந்த மேட்ச் வின் பண்ண முடியும். அதுவும் 5 overs கேம்ன்ற மாதிரி ஒரு ஷார்ட் மேட்ச் ஃபார்மட்ல you have to put the effort for every ball. அப்பதான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ண முடியும். ஐயோ, செகண்ட் ரனுக்கு ஓடுறாங்களே, பால் வந்துருச்சா, வந்து ஊடி பாப்பா. ஆகாஷ் இல்லனாலும் அவரோட வாய் என்கிட்ட ஒட்டிக்கிச்சு. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஹரி சித்திரகுப்தர் எழுதிட்டாரு அந்த புக்ல, ஈசாலா கப்பு நம்பி இல்ல லாலிபாப் சப்பு. அவன் ஒரு சொல்லிட்டு போறான். என்னங்க இது, என்ன ஷாட்டுங்க இது? இது வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேட்சா புடிச்ச நல்ல கேட்சுங்க. புடிச்சிட்டாருங்க, சூப்பர் கேட்சுங்க. ஆமாங்க, சூப்பர் கேட்சுங்க. சோ ரன்னிங் பேக்வர்ட்ஸ் அண்ட் டேக்கிங் எ கேட்ச் ஈஸியான விஷயமே இல்ல, செம்ம கேட்ச். மாம்ஸ் சொல்லுங்க. நம்மளோட பிரகாஷ் அன்னைக்கு சரியான மியூசிக் டெஸ்ட் பாத்தீங்களா? அப்படியா? ஆமா. இப்ப யார் ஆபரேட் பண்றது? அவர்தான். இவரே ஃபுல் டே போல கேட்சா? இல்ல 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 இல்ல, இவரே ஃபுல் டே போடலாம் போல இருக்குது. இப்பெல்லாம் சொல்லாதீங்க, ஏற்கனவே அவர் கலாச்சினுங்கிறாரு. இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் ரொம்ப கலாய்ப்பார். இல்ல, மார்னிங்லயே நல்லா போடுறீங்க பாட்டுங்க, நல்ல பாட்டுங்க. அதுவும் எந்த ஷேர் கேர்ள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் சொதப்புறீங்க, அது என்னன்னே தெரிய மாட்டேங்க. அவங்க மூஞ்சி அப்படி வைடா இல்ல, டாட் பால், கரெக்ட் பால். இதோட ஓவர் முடிவு அடைஞ்சிருக்கு. ஓவர் முடிவுல ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உல்வரின் மாதிரி பியர்டு வச்சிருக்க நம்ம நண்பர் 30க்கு 2 விக்கெட்ல 30 ரன்னுக்கு 2 விக்கெட் ஆஃப்டர் 3 ஓவர்ல 3 ஓவருக்கு 30 ரன்னு 2 விக்கெட். என்ன ஸ்கோர் இருக்குன்னு ப்ரெடிக்ஷன் பாக்குறீங்க? கரெக்டா 10 runs per over அப்படின்ற மாதிரி இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி விளாட்னாங்கன்னா 50 அடிப்பாங்க கண்டிப்பா. எப்படி எக்ஸ்ட்ராஸ் போடுவாங்க, அப்புறம் ஒரு பெரிய ஷாட் வந்தாலும் வாய்ப்பு இருக்கு. அப்போ 56 என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே ஓகே ஓகே, எனக்கும் 52 55 தான் நானும் வச்சிருக்கேன். சூப்பர் மாம். சோ இதுக்குள்ள தான் ஸ்கோர் வரணும். எஸ், காலையிலே அந்த ஸ்கோர் ஒரு லோ ஸ்கோரிங்னு சொல்ல முடியாது, ஹை ஸ்கோரிங் சொல்ல முடியாது, கரெக்டான ஒரு பார் ஸ்கோர் சொல்லலாம். ஆப்லேயே அதான் காட்டுதான்ப்பா. 50 ரன் தான் நம்மளோட பார் ஸ்கோர், இந்த பிச்சோட பார் ஸ்கோர் சொல்லிதான் கரெக்ட். ஏன்னா நம்மளோட கேம் ஃபார்மேட்டுக்கு அதுதான் 10 runs per over அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்ல தான் எல்லாரும் ஆடணும்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த RR கிட்ட விளையாடும் போது ஜெயிச்சாங்கல்ல, உடனே வந்து கேம்பிளிங் இவங்க முன்னாடியே நிர்ணயிச்சுட்டாங்க, அப்படிலாம் கட்டுக்கதெல்லாம் விட்டாங்க. ஆறு ஓட்டங்கள். ஆமா மாம்ச, சிறப்பான 6. ஐயோ ஸ்கோர் எங்கே போயிடும் போல இருக்கு. போயிடு வாய்ப்புகள் இருக்கிறது ராஜா. சோ வாய்ப்புகள் இருக்கு ராஜா. சாய் பிரசாந்த் அவர்களோட பேட்ல இருந்தா அந்த ஷாட் வந்திருக்கு. 3 பால் தான் ஆடி இருக்காரு, 9 ரன் ஒரு 6 அதுல. சோ 300 ஸ்ட்ரைக் ரேட். இந்த சைடு நேத்திக்கு ரிட்டையர் ஆன இன்னைக்கு இங்க விளையாடிட்டு இருக்க தினேஷ் கார்த்திக் அவர்கள். என்ன எழுதி இருக்குதோ அதுதான் நடக்கும்.
ஆமா மாம்ஸ், அதுதான் நேத்தும் நடந்துச்சு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டி கதையாச்சு. எங்க கிட்ட லாஸ்ட் மேட்ச் விளையாடினது நாங்க சிவனேன்னு தானே போயின்னு இருந்தோம். நாங்க ஜெயிச்சா பிளே ஆஃப் போறோம், நீங்க ஜெயிச்சா பிளே ஆஃப் போறீங்க. இதுல என்ன ட்விஸ்ட் இருக்குது? எங்களுக்கு யாருன்னா கௌதம் கம்பீரா இருந்தாரு இல்லையே. ஆனா ஒரு காலத்தில் இல்ல, இப்பயுமே கூட அந்த கப்பை வச்சு நீங்க எங்களை நிறைய கலாச்சிருக்கீங்க. நீங்க ஒரு கேட்ச் வாய்ப்பு நாங்கன்னு கிடையாதுயா, ஒட்டுமொத்த டீமும் கலாச்சாரம். ஒரு தடவை கூட வாங்கலன்னு, அது காமன். அந்த காமனுக்கு தான் இப்ப நாங்களும் திருப்பி ஒரு மேட்ச் ஜெயிச்சோனே பண்ணோம். அது கூட பரவாயில்லைங்க. சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியில அலப்பற வீடியோலாம் நேத்து தாங்க பார்த்தேன், என்ன சேட்டெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. சிஎஸ்கே பஸ் வரும்போது விராட் கோலி 18 நம்பர் டி-ஷர்ட்டை காமிச்சு பயங்கர காண்டி ஏத்திருக்காங்க. எஸ், ஒட்டுமொத்த ஆர்சிபி ரன் அவுட்டா இல்ல ஒட்டுமொத்த ஆர்சிபி ஃபேனுக்கு மத்தியில ஒரு சிஎஸ்கே ஃபேன் மாத்தி அவர் அழுவ வச்சிருக்காங்க. நீங்க பண்ணாதா சென்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள மேட்ச் பார்க்க வந்தா 3வது ஸ்டார்ஸ்ல இருந்து எத்தனை வரீங்க கொக்கோ கோலா கப் அந்த பொண்ணு கையில கொடுக்கறதுக்கு. நாங்க என்னங்க அழுவா வச்சோம்? அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும் தெரியுமா உங்களுக்கு? சிரிச்சுக்கினே, அதுவும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருக்கும் போது பண்ணோம். நீங்க தோத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஒரு மனசு எவ்வளவு வருத்தப்படும் தெரிஞ்சு. உடுங்க மாம்ஸ், எல்லாரும் நம்மள மாதிரி நல்லவங்களா இருப்பாங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டும் விழுந்திருக்குது. நம்ம அதை பத்தி ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. எஸ், catching a back-to-back wickets. மொத பால் போல்டு, அடுத்த பால் காட் பிஹைண்ட். ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி இந்த ஐபிஎல் காட்டிலும் அடுத்த ஐபிஎல் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஹரி, பயங்கரமா இருக்கும். தலை ரைட்டாப்ல சப்புன்னு இருக்காது. சாம் இல்ல அதுல அப்படி கிடையாது. ரீசன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்னும். ஏன் சொல்றீங்க? ஆமா, ஆர்சிபி வச்சு செய்யறதுக்கு சிஎஸ்கே அடுத்த இதுக்கு ரெடியா இருப்பாங்க. இது வரைக்கும் விளையாடி ஜெயிச்சு பிளே போகணும்னு பார்ப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே ரிவெஞ்ச் காட்டுவாங்க. சோ இப்போ வந்து எம்ஐ சிஎஸ்கே அந்த ரைவல்ரி போய் ஆர்சிபி. ஆமாங்க, ஆக்சுவலா நீங்க சொன்னதான் கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா, நீ கப் அதிகமா அடிக்கிறியா, நான் கப் அதிகமா அடிக்கிறேன்றத போட்டியில தான் நாங்க மும்பை இந்தியன்ஸ் கிட்ட தான் எப்பவுமே அந்த இது இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி நீங்களா வந்து வெளியே பூந்துருவீங்க. குறுக்கு அந்த கௌஷிக் வந்தா அதேதான். நல்ல பால் மாம்ஸ், ஒரு ஆணி ஆட்ரிக்ல வந்தாரு. ஆமா, இல்ல மாம்ஸ் அந்த ஓவர் முடிஞ்சிருச்சா? ஆமா, இதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல அவர் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தார்னா ஹேட்ரிக். ஓ, அப்ப இருக்கு ஆணி ஆட்ரிக் இருக்கு. ஆமா இருக்கு, கண்டினியூ ஆகும். சோ அதனால தான் நான் வந்து அடுத்த ஐபிஎல் இன்னும் சுவாரஸ்யமா இருக்குன்னு சொன்னேன். எஸ், சோ விமல் ராஜ் அவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. விமல் ராஜ் அடுத்த பால் போடும், அடுத்த மேட்ச்ல அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது ஜெயிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது விக்கெட் எடுத்துட்டாருன்னா அது ஒரு ஹேட்ரிக் விக்கெட். ஓ கரெக்ட், இதோட அடுத்த மேட்சுக்கு தான் அவர் பார்க்க முடியும். ஆமா, அதனால ஷாட்டுங்க ஃபைன் அடிச்சிருக்காருங்க. 4 ரன்கள் வந்திருக்குது இந்த இடத்துல. சோ நம்ம தினேஷ் டிகே நின்று ஆடி கொடுத்துட்டு இருக்காரு.
శ్రీనివాసులు బౌలింగ్లు வந்திருக்காருలు நேத்துலு மேட்சுலு சாமலு விடுங்களோ அதையே பத்தி பேசாதீங்களோ புண்ணா இருக்குது நெஞ்சு இப்படிதானே எங்களுக்கும் இருந்திருக்கோம் விடுங்களோ காம்ப்ரமைஸ் எனக்கு வாங்கதோ பட் இருந்தாலும் ஒரு குட் கிரிக்கெட்னு சொல்லலாம் நேற்றைய தினம் நிச்சயமாக ஃபேன்ஸுங்க எல்லாருக்கும் ஓவரால் ஐபிஎல் நிர்வாகத்துக்கு அது ஒரு முக்கியமான மேட்ச்னு கூட சொல்லலாம் இன்ட்ரெஸ்டாக தான் போச்சு எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி மேட்ச் போச்சோ அதே போல தான் நேற்றைய மேட்சும் ஒரு இன்ட்ரெஸ்டாக என்ன ஷாட் இது வச்சு கண்ணத்துல பளிர்னு சேர்ந்து அடிச்சாருங்க அந்த மாதிரி ஒரு ஷாட்டுங்க நிச்சயமாங்க சோ நேரம் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அந்த ஷாட்டை அவ்வளவு லைக் பண்ணி பார்த்திருப்பாங்க ரெண்டாவது ஷாட்டுமே அது கனெக்ட் ஆயிருந்தா போயிட்டு இருக்குங்க இருக்கு இந்த ஓவர்ல இன்னொன்னு இருக்கு என்னது சிக்ஸா கட்டாயம் பேட்டிங் ஆடுற பொசிஷனை பார்த்தா அப்படிதான் இருக்கு பேட்ஸ்மேன் அலர்ட்டா இருக்க மாதிரி இருக்காரு அலர்ட்டா இருக்காப்லையா ஆமா அப்ப இங்க ஒரு இருக்கு காட்டிடுவார் கண்டிப்பா இறங்கி வந்து நீங்க கொடுத்த பில்டப்ல ஒரு சுத்தி போட்டுக்கிறாரு பந்த ஏமாத்துறீங்க இருக்க சொல்றேன் நான் சொல்லிருக்கேன் நீங்க சொல்றதெல்லாம் நடக்குது லாஸ்ட் ஒரு பால் ஓ லாஸ்ட் ஒரு பால் 49 இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை துண்டு ஒரு தடவை தான் தோல்ல விழும் உங்களுக்கு ஸோ இங்க 5 ஓவர் முடிஞ்சிருக்குது 5 ஓவர்ல ஸ்கோர் 49 50 அடிச்சா வின்னு ஸோ நம்ம 56ன்ற மாதிரி சொன்னோம் நீங்க கூட 52க்கு மேல தான் சொன்னீங்க அந்த ஒரு 55 ஆமா பேக் டு பேக் விக்கெட்ஸ் வந்து விழுந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இழுத்து பிடிச்சிருக்காங்க 49ல முடிச்சிருக்காங்க 5 ஓவருக்கு 50 அதாவது ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிச்சாங்கன்னா நம்மளோட பவுலிங் டீமான அப்ரைசிங் ரைவல்ஸ் தண்டலம் ஜெயிப்பாங்க ஸோ பவுலிங் கண்டிப்பா கரெக்டா போடுவாங்களா டாஸ் வின் பண்ணி அப்படின்னு நினைச்சோம் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் எஸ் ஆனா 15 ரன் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் நிறைய எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் நிறைய எக்ஸ்ட்ரா ஸோ எக்ஸைட்டிங்கா இருக்கு பாப்போம் செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1
சென்டர். நான் உங்களை நம்மளோட ஸ்பான்சர் தான் SAF, KMS அண்ட் இன்னும் மாதா பிதா ஹாஸ்பிட்டல் அண்ட் CN ராம்தாஸ். ஸோ இவங்க எல்லாருமே நம்மளோட ஸ்பான்சர்ஸ். முக்கியமாக பால் கொடுத்தது நம்மளோட ஸ்டம்பர் பால்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த மேட்ச் சரியாக 8 மணிக்கு துவங்க பிளான் பண்ணோம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது. 11 ஸ்டார் பாய்ஸ் இருக்கிறாங்கப்பா. எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிதமேடு அந்த ஊர்லேருந்து 11 ஸ்டார் பாய்ஸ் அணியினர் வந்திருக்கிறாங்கோ. அண்ட் AK11 கோவலமும் வந்திருக்கிறாங்கோ. வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி கரெக்டான வாக்காஷும் வந்திருக்கிறாப்புல. ஸோ 11 ஸ்டார் பாய்ஸ் வர்சஸ் AK11 ரெண்டு பேரும் டாஸ்க் வருமாறு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் ஃபேஸ் வெரிஃபிகேஷன், ID வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டு டாஸ்க் போட 2 கேப்டனையும் அனுப்பிச்சு விட்டுருங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து பேசிட்டு போறாருப்பா, RCB மட்டும் கலாய்க்காதீங்கன்னு. யார் அந்த அண்ணன்? விளையாட வர போறாரு. கலாய்க்கிறதுக்காக தான் நான் மைக்கே எடுத்தேன். சூப்பருங்க சூப்பருங்க. ஓஹோ ஏப்பா ஏப்பா தம்பி எங்க அடியில இருக்கிறியா? 10வது இடமா? நாங்க அது குவாலிஃபை போய் வெளில போயிருக்கு. 10வது இடம் கீழ. ஏய் கீழ இருக்கடா. 5 கப்போட 5 கப் என் காலுக்கடியில இருக்குடா. 5 கப் என் காலுக்கடியில இருக்குடா. 5 கப்போட மூடி இருக்கா? மூடி வேணாம்டா, காலுக்கடியில இருக்குறவங்க 5 கப் எனக்கு டவுன் தி டேபிள் 10வது நம்பர் மூடுங்க நீங்க. சும்மாதானே இருந்தடா. விலைக்கு வாங்கி ரோஹித் சர்மா என்னடா பண்ணல உங்களுக்கு? 5 கப் வாங்கி குத்தான்டா. ஏன்டா ரோஹித் சர்மா விட்டீங்க? ஏன்டா அதிக பண்ண பண்ணீங்க? போய்ட்டான்டா. இல்ல மாம்ஸ், இது எனக்கு எம்ஐக்கு இருக்க பிரச்சனை. நீங்க கலாய்க்க கூடாது. CSK கலெக்ஷன் வாங்கி சொல்லுங்க மாம்ஸ். இல்ல எதுக்கு டைவர்ட் பண்ற நீ விஷயத்தை? டைவர்ட்லாம் பண்றானா? நேத்துக்கு அழுது புரட்டு கொண்டு எங்களுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு அது பரம்பரை பிரச்சனை. அதை விட்டு நம்ம ஒரே பரம்பரை தான் கிட்டத்தட்ட. நீ எதுக்கு உள்ள வந்த? சும்மா தானே நாங்க இருந்தோம். பிளே ஆஃப்ல போறதுக்கு நாங்க விளையாடணும். சும்மா தானே இருக்கீங்கன்னு உள்ள வந்தேன். உள்ள வந்தீங்க, சும்மா போக வேண்டியதானே. இன்னும் மேல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி அந்த கத்துனீங்க பிளே ஆஃப்ல ஜெயிக்கிறதுக்கு. So very important over சொல்லலாம் இத. எஸ். ஓ டவுன் பேட்டோட அடியில. ஐயோ பால் தான் அடியில படுதுன்னா இங்க ஃபீல்டருக்கும் அடியில பட்டுக்குது. மண்ணு தட்டி விட்டாரு. மாம்ச புனிதன் அண்ணா வந்தா நான் கேட்டேன்னு சொல்லுங்க. ஏன் எதுக்கு? அவர் நேத்து என்ன திரும்ப சொன்னாரு என்ன கூப்பிட்டு, RCB இந்த மேட்ச் ஜெயிக்குது, அடுத்த மேட்ச் ஜெயிக்குது, அதுக்கு ஃபைனல்ஸும் ஜெயிக்குது, கப்பு RCB தான். ஆனா என்ன எப்ப நான் சொல்றீங்க அப்படின்னா, அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ரஜினி தோத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு சொல்லிருப்பாரு. ஆஹா 6 4 6 மாம்சு. ஐயோ 6ங்க செம்ம ஷாட். உனக்கே அவரை பார்க்கணும். ஓகே விடு. இல்ல அது என்ன விஷயம்னா மாம்சே, ஒரு பொன்னவன் தானே வில்லன் பேரு. அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். பொன்னவனன் அவர் ஒரு டைலாக் சொல்லுவார் தெரியுமா? இந்த பால் போட்டு வர இருங்க, பால் போட்டு சொல்ற விஷயத்தை. நல்ல ஷாட்டா? இல்ல ஸ்ட்ரைட்டா. இல்லங்க சிங்கிள்ஸ் தான் எடுத்துர்க்காங்க. எஸ் மாம்ஸ், அந்த விஷயம் என்னன்னா, முதல்ல வீடு கட்டறதுக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இடத்தை தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும்ன்ற மாதிரி முதல்ல எலிமினேட்டர் ஜெயிக்கணும். அது கரெக்ட்டுங்க. எங்க இந்த ராசானி ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்திருக்கலாம்ல ராசா? அதாவது மீமை வச்சு கலாய்க்கிறீங்களா? இருங்க நானும் எங்களுக்கே ஒரு மீம் போட்டுக்கிறேன். என் தலைவன் சொல்லுவான், தோத்துக்கிட்டே இருக்கீடா அப்படின்ட்டு. அந்த மீமை எனக்கு நானே டெடிகேட் பண்ணிக்கிறேன். அவுட்டா அப்பீல் பண்ணுறாங்க. அந்த பால் கவுண்டர் சுற்றுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி அதை வச்சு டக்கு டக்குன்னு பால் கவுண்ட் பண்ணுறீங்க? அப்பயஸ் அது வந்து நவீன் ப்ரோ வந்து ஃபிங்கர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். ஃபிங்கர்லையா? ஆமாம். நான் நவீன் தலை. ஐயோ இன்னைக்கு அவருக்கு பர்த்டேப்பா, அதனால தான் ஆகா இன்னைக்கு நம்ம நவீன் அம்பையருக்கு பர்த்டே. அத்துடன் இந்த ஒரு அப்பீல் அது இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள். நவீன் அண்ணனுக்கு 69வது பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்.
இந்த பாடலை நவீன பேருக்கு நாங்க டெடிகேட் பண்றோம்ப்பா. ஸோ நம்மளோட நவீனம் பேருக்கு 26th பர்த்டே. இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். லெக் சைடில் சுரட்டி விட்டுருக்காரு, பந்து சுரண்டுட்டே போய் ஒரு சிங்கிள். அது என்னோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தியா? நான் பார்க்க மாட்டேன் மாம்ஸ், இன்னும் 4 நாளைக்கு நான் ஃபோனே வீட்டில் பார்க்கணும். நேற்று ஃபுல்லாக ஆக்சுவலாக எனக்கு இந்த அண்ட் ஏகே 11 கோலம் 2 டீமோட கேப்டன்ஸும் டாஸ்க்காக இங்கே கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் காலையிலேருந்து 6 தடவை கூப்பிட்டேன் ப்ரோ. அவர் ஒரு கேப்டனா ப்ரோ? இன்னொரு டீம் கேப்டன். நீங்கள் எந்த டீம்னா? கோலம் டீம் வந்துட்டாங்கப்பா. பண்டிதமேடு எங்கே இருக்கிறீங்க? வாத்தலை ஸோ ஒரு டோர்னமெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா போகிறதுக்கு ஃபேன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6 நினைக்கிறேன். 4-6 எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வரங்கும் சிறப்பான ஒரு 4 ஓட்டங்கள். ஆடியோலும் வாய்ஸ்ல சரி. சோ நேருக்கு நேரா பேசிக்கிறதுல இருக்கலாம். கலாய்க்க போறீங்க அதானே? அது இருக்கலாம். அது வந்து மோஸ்ட்லி வெல்கம் தான். பேசிட்டா இருக்கும்போது ஹெட்ஷாட் பாருங்க. நிறுத்துங்க அண்ணா. ஏய் ஆகாஷ், பாட்டு பிரகாஷனா பாட்டு ஆஃப் பண்ணுங்க. என்ன ஹரி? கோலம் டீம் கேப்டன் டாஸ்க்கு வந்தீங்க, அப்படியே போயிட்டீங்களே. வாங்க டாஸ் போட்டு போங்க வாங்க. இவனுங்க இப்படி ஆர்சிபி பத்தா பேசுவானுங்க, கோலம் பத்தி எங்க பேச போறான்னு கிளம்பிட்டாரு போல. அது நடக்கும். அது இப்ப போடுறேன். அந்த நீ கேட்டல ஆகாஷ். எஸ், அது ஸ்பெஷலா டெடிகேட் வந்து பாலாக்கும் பிரகாஷும் தான் அந்த கேப்டன் ஆடியோ. கோலம் டீம் கேப்டன் நீங்க அம்பையர்ஸ் அண்ட் அடுத்த டீம் கேப்டன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாருங்க. என் நினைவுகளை தூர்வாரி எடுப்பதில் அவள் ஒரு ஜேசிபி, அவளிடம் தோற்பதில் நான் ஒரு ஆர்சிபி. ஆடி சொல்லும்போது அவுட் ஆயிட்டாரு. ஜேசிபில விக்கெட்ட போயிட்டாங்க. எஸ், ஏன்டா ஆர்சிபின் பேர் சொன்னீங்க? பேட்டிங் டீம் உங்க விக்கெட் வந்தது காரணம் இவங்க 2 பேர் தான். அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் தரேன், நீங்க வந்து அவங்கள. நான் நேத்துக்கே சொன்னேன் ஆர்சிபி ஜேசிபில அள்ளிட்டு போவாங்கன்னு, அந்த மாதிரி அள்ளிட்டு போயிட்டாங்க. நான் பார்ட் ஆஃப் பண்ணா நான் ஸோ இங்க 2வது விக்கெட் யார் அவுட் ஆனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட் ஆனது ஸ்ரீனி. உள்ள வந்திருக்காரு உதயசூரியன்.
நீங்க அந்த ஃபேன்ஸ் பண்ண விஷயம்லாம் சொன்னீங்களா மாம்ஸ்? நான் அதுதான் சொன்னா கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு. கர்மாஸ் பூமராங் உங்களை சுத்தி சுத்தி அடிக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்க பண்ற ஒரு விஷயம் உங்களை திரும்பவும் அது சுத்தியே வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி. நிச்சயமா கரெக்ட். பண்றத நல்லதா பண்ணுங்க, நினைக்கிறத நல்லதா நினைங்க, வாழ்வு நல்லதாகவே அமையும். ஆஹா, காலையிலே வந்து தடுப்பூசிலாம் அரி மட்டும் அது போல நினைக்க மாட்டேன்றாரு. நல்லது, இங்க அரி நல்லவருங்க, நல்லது தாங்க நினைப்பாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை அப்ரைசிங் ரைவல்ஸ் 23க்கு 2. கடைசி 2 ஓவர்ல கால் பண்ண போறாங்க. டாஸ் போட போறது கோலம். கால் தூக்கி விட்டாருங்க. எங்க போய் உன்னது? அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட் கேப்டன் ஃபேப் டு பிளேசஸ் மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் கோலம் வந்து டாஸ் வின் பண்ணி சூஸ் டு bowling. சோ நான் சொன்ன மாதிரி 2 ஓவர்ல 27 வேணும், 3 ஓவர்ல 23. அருண் பிரதர் நீங்க தானே? அது கை தூக்குங்க. நீங்க தானா அருண் பிரதர்னே? சாரி, நவீன் பிரதர் கை தூக்குங்க. ஏய் நான்டா டிஜே ப்ரோ ஒன்றும் வரல. நான் டிஜே ப்ரோ வந்தோன்னா உங்களுக்கு பர்த்டே பேஷ் பண்ண சொல்றேன். பர்த்டே பேஷ் நீ சொல்லவே வேணாம், அவரே போட்டுருவாரு. அதுவரை இன்னைக்கு எங்கள் தலைவருக்கு வர 69th பர்த்டே. நான் நேற்றுக்கே சொன்னேன். அவருக்கு வந்து அப்பா பாட்டு போடுவார் தெரியுமா? அவரு கண்ணான கண்ணை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ எஸ், லாஸ்ட் 2 ஓவரில் ஹரி 27 to win. மாம்ஸ் லாஸ்ட் 2 ஓவரில் 27 to win. உங்க ரெண்டு மாம்ஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டாருப்பல ஆல்ரெடி. அப்புறம் AK11 டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைட் அவே they gone for bowling. அன்னைக்கு மாம்ஸோட ப்ரெடிக்ஷன் இப்போ bowling போற டீம் தான் வின் பண்ணும் அப்படின்றதான் எங்க மாமாவோட ப்ரெடிக்ஷன். அவ்வளோதான். இப்போ bowling போடுற டீம் வந்து தலையில துண்டு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் நினைக்கிறேன். அப்படிதான் நானும் நினைச்சேன். இவர் சொல்றதெல்லாம் நடக்குதுப்பா இன்னைக்கு. ஓ நடந்தா நல்ல பாம்பு கொத்துது, பொறுத்தா பச்சை பாம்பு கொத்துதா. 3 ஓவர் முடிவுல 23. நேத்து RCBக்கு மலை பாம்பே கடிச்சுது, அது பார்த்தல. அதை விட்டு வெளில வர இவனே மறந்தாலும் அதான் நான் சொல்றது. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பழமொழி, எனக்கு அது டப்புன்னு வரல. என்னோட ப்ரெடிக்ஷனை மாத்துறதுக்காகவே இருக்கிறார் ஐயா இவரு. சூப்பர். அது யாரு? நானா இல்ல பேட்ஸ்மேன் ராஜ் அவர்களா? என்னப்பா சொல்லி அமிச்சிடலாமா வீட்டுக்கலாம்? 11 பால்ல 21. இல்ல கேரி ஆவாது. 2 ரன்னா இல்ல 1 தான். நல்ல த்ரோ. 30 அடிச்சிருக்காங்கப்பா. 20 ரன் வேணும் 10 பால்ல. சோ 30 ஆப் 10 பால்ல 20 ரன். ஒரு பாலுக்கு 2 ரன். கரெக்ட்டா 50 டார்கெட்டா? எஸ் 49 நாங்க மறக்கனாலும் மறக்க வைக்க மாட்டாங்கப்பா. ஓ டிவா வா கவர்ஸ்ல ஒரு சிங்கிள். சிங்கிள் கிடையாது மச்சான் இது. ஆக்சுவலா நேத்து மேக்ஸ்வெல் அவுட் ஆனப்ப ஆர்ஜே பாலாஜி ஒரு செம்மையா ஒரு கமெண்ட் பண்ணாரு. யாரா பாத்தீங்களா? இல்லையா சொல்லுங்களேன். அத நாங்க ஜிஎஸ் சினிமால தான் பார்த்தோம். ஓகே நான் அது சொல்றேன். இருங்க இந்த பால் போட்டுட்டோம். ஓடி ஓடி உழைக்கணும், ஓங்கி அடிக்க நினைக்கணும். வைட் டெலிவரி. அது என்ன விஷயம்னா மேக்ஸ்வெல் ஆடினப்ப அன்னியனோட டைலாக் சொன்னாரு. அம்பி அன்னியன் டைலாக் சொன்னாரு. செமையா இருந்தது. அது பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். செமையா இருந்தது. அது அவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸே வேற எடுத்து போட்டிருந்தாங்க. அதாவது எஸ் ஆர்ஜே பாலாஜியை எஸ் ஒரு மாதிரி நீ லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ 2ஆம் தரமா. அட்மையர் பண்றாருப்பா ஆர்ஜே பாலாஜி. ஒரு நீங்க ஒரு குவிக் சிங்கிள் ஒன் ஆஃப் அவர் ஐகான் அப்படின்னு சொல்லலாம். ஐகானா? ஆஹா நோ பால். நோ பாலுங்க. என்னங்க நடக்குது? அம்பையர் கை இப்படி வளையுதுன்னு பார்த்தா கையில தொப்பி வச்சுக்கிறாரு. மாம்சே உங்க ப்ரெடிக்ஷனை மேல மண்ணு தூவி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்க ப்ரெடிக்ஷனுக்கு ஜேசிபி கொண்டு வாங்க மாம்சே. காலைல அவர் ஒன்று சொன்னாரு, ஈசாலா கப்பு லாலிபாப் சப்புன்னாரு. ஆமா ஆமா மாம்சே, அதை நானும் பார்த்தேன். இந்த வயசுக்கு நீங்க தான் பேசலாமா? பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறீங்க நீங்க? அதை நான் பார்த்தேன் மாம்சே. காலைல மீம்ல வரும்போது தான் பார்த்தேன். கண்ணதேவன் தீ புடி ஆர்சிபியை புடின்னு புடிச்சிட்டாங்க. எனிவேஸ் கமிங் பேக் டு திஸ் மேட்ச். இந்த மேட்ச்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, என்ன ஆனாலும் பேட்டிங் டீம் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் எனக்கு தெரியுது. நோ பால் ஸ்ட்ரைட் அவே 9 பாலுக்கு 16. நான் சொல்றேன் பவுலிங் டீமுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீ ஹிட் வேற. சோ வெயிட் பண்ணி பாப்போம். ஃப்ரீ ஹிட் தான். ஆனா இந்த டோர்னமெண்ட்ல ஃப்ரீ ஹிட்ட பெருசா யாரும் யூட்டிலைஸ் பண்ணல.
அண்ட் அதை தொடர்ந்து நல்ல ஃபீல்ட் செட்டிங் எஃபர்ட் ஒவ்வொரு பாலுக்கு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை பவுலிங் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒளிமயமாக இருக்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே என்னன்னா ஸ்வீப்பர் கவர்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபைனிஷாக வச்சுருக்காங்க, ஒரு டீப் எக்ஸ்ட்ராஸ் மாதிரி. ஸோ இங்கே வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் பார்க்கலாமா? ஒரு தேர்ட் மேன் உள்ள பாயிண்ட் உள்ள ஒரு ரிவர்ஸ் ஐடியா கொடுக்குறான் பேட்டிங் டீமுக்கு. அவர் வேறு திரும்புற மாதிரி தான் நிற்கிறாப்ல. ஸ்பின்னர் வேற வந்திருக்காரு. ஓகே, த்ரோ அடிச்சிருக்காரு, நோ பால் கொடுத்துருக்காரு ராஜேஷ். ஓஹோ, ரிவர்ஸ் ஸ்வீப் பார்க்கலாமா? நல்லா கை சுத்தி போட மடக்கி தட்டி பொண்ணுமா இல்லையா? ஒரு ரன் தான். கமான் படி. குட் த்ரோ. எந்த சைடு பேட்ஸ்மேன் ஏறி காட்டுறாரோ அந்த சைடு போடுறது தான் உஷிதம். அதை கரெக்டா பண்ணியிருக்கிறீங்க. நான் ஆகாஷ், நீ பேட்டிங் டீம், நீனு மாம்சம், நான் பவுலிங் டீம். மாம்சம் பவுலிங் டீம் தான் சொன்னாரு ஃபர்ஸ்ட். ஆமால, சாரிப்பா. கேட்சா ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்சுங்க. இந்த நேரத்துல முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காங்க. விமல் ராஜ் 11 பாலுக்கு 19 அடிச்சு 2 6 172 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருந்த ஒரு பேட்ஸ்மேனோட விக்கெட்டை அல்வா கேட்ச் பிடிச்சிருக்கிறாரு. க்ளோஸ்ல ஒரு ஃபீல்டர். அதோட சைலன்ஸ். 3.5 ஓவர்ஸ்ல ஸ்கோர் 35. சூப்பர் ஓவருங்க. இப்போ வந்து அந்த 3 டெலிவரி போட்டாரு, சூப்பரா போட்டாரு. சில ஓவர் முடிஞ்சு போச்சு. ஓவர் முடிந்த காரணத்தினால் ஸ்கோர் நான் பாத்தீங்கன்னா 35க்கு 3. இன்னும் 6 பாலுக்கு 15 அடினோம். முக்கியமான விஷயம் என்னன்னா பவர் பிளேயர் 2 ஃபீல்டர் தான் வெளியே. வித் விண்ட் வேற. வித் விண்டா? எஸ். சோ வித்து ஒரு 4-5 6 வாங்கி போடுவாங்களா? ஆகாஷ் பார்க்கணும். எஸ் மேம். சோ நேத்து நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லீங்களா? ஆமா. சோ பாலாஜி எப்படி கமெண்ட்ரி பண்ணிருந்தாரு? ஆர்சிபிக்கு இல்ல அவர் அப்ப இல்ல சென்னை மேட்ச் பேஸ் பண்ணி ஏதாவது பேசினாரா? சென்னை மேட்ச் பேஸ் பண்ணி பேசல, நிறைய கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ் பேசினாரு. ஆனா மேக்ஸ்வெல் வந்து இப்ப மட்டும் ஒன்று சொன்னாரு, அந்த 5 கோலையும் சத்தியமா பண்ணதே நான் தான், நான் எதுவுமே பண்ணல. அந்த காமெடி கேட்டிருக்கீங்களா? அந்த கேட்டிருக்கேன். அந்த மேக்ஸ்வெல் அது மேக்ஸ்வெலுக்கு அப்படியே பொருந்துச்சு, அழகா சொன்னாரு, செமையா சிங் பண்ணி சொன்னாரு. பைத்தியம் பாவன், அந்த ஆள் கேட்ச் விட்டதுனால நம்ம அவுட் ஆயிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி பத்தி பேசாதீங்க. நேத்துல இருந்து ஆயுதம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஃபீல்டர் இல்ல பேட்ஸ்மேன், காலை க்ளோஸா வச்சு திரும்பி நிக்கிறாப்ல. ஸோ மாம்சி இது ஒரு நல்ல ஐடியாவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே இந்த எண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆப்போசிட் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாம? அது பவர் பிளேல இப்போ போட்டாகணும். வித் த விண்ட், குட்டி கொண்டு இடம், அரகை சட்டை. விண்ட் இப்போ எந்த டைரக்ஷன்ல அடிக்குது நல்லா நோட் பண்ணி பாரு. அவர் முதுகுக்கு பின்னாடி அச்சுனுக்குது. இல்ல இது இப்பயும் வித் த விண்ட் தான்ப்பா, இந்த பக்கம் தான். ஐயோ முட்டியும் மூஞ்சும் முட்டி பெரிய பால் எங்க போச்சு? சுட்டி திருவிழால தொலைச்சு போன குழந்தைய மாதிரி தேடிட்டு இருக்காங்க பால். அங்க இருக்கிற பால இங்க தொலாவின்னு இருந்தா எப்படியா கிடைக்கும்? தொலைச்ச இடத்துலதான் தேடணும், விட்ட இடத்துல தான் பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நாங்க நடிக்கணும், அப்பதான் வந்து கரெக்டா பேமெண்ட் வரும். 5 பாலுக்கு 13. 2 ஃபீல்டர்ஸ் யாருன்னா டீப் மிட் அண்ட் லாங் ஆன். ஆனா ஆஃப்ல அடிச்சாரு 6 நினைக்கிறேன். 6 ஓட்டங்கள்ங்க. ஆக்சுவலா போன பாலே 6 போயிருக்கணும். சோ சரியான 6 அடிச்சாருங்க. வெயிட் பண்ணாரு, கட் ஷாட் ஓவர் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜன், ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. கஷ்டமான ஷாட், அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொன்னாலும் இங்க 7 ரன் 4 பால்ல. ஸோ இன்னும் ஒரு 6 அடிச்சா டைக்கு சான்ஸ் இருக்கு. 4 பால்ல 7.
பவுலர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா விஷால் அவர்கள். நேற்று தான் விஷாலை பற்றி நான் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருந்தேன். செல்லமாக தமிழ் சினிமாவில் அனகொண்டா என்று அழைக்கப்படும் விஷால் அவர்கள் போல் நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சது அப்படின்னு ஒரு முடிப்பாரா, இல்லை இன்னொரு 2 6 கொடுப்பாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லடி நான் அதெல்லாம் பார்க்கல. விஷால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா சாமியும் கும்பிடுவார்ல, அந்த மாதிரி பவுலரும் எல்லா சாமியும் கும்பிட்டு போடுவாரான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லைப்பா. நல்லா ஸ்டாப் பண்ணி த்ரோ தப்பா அடிச்சிட்டாரு. அவர் கையில இருந்து பால் போக மாட்டேன் அப்படின்னு ஒட்டிக்கிச்சு. ஏன்னா 2வது தடவை த்ரோ பண்ணாரு அவரு. எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து இந்த நேரத்தில் கொடுக்கவே கூடாது. கண்டிப்பா நான் 3 ரன் சேவ் பண்ணி அதுல 1 ரன் தாராவாத்து 2 ரன் சேவ் பண்ணி. எத்தனை பாலுக்கு எத்தனை ரன்? 3 பால்ல 5. இப்போ டக்குன்னு சொல்லுங்க ப்ரெடிக்ஷன். நான் இப்பயும் பேட்டிங் டீம் தான் ஸ்டிக் ஆன் பண்றேன். பேட்டிங் டீம் தான். கமான் பவுலிங் டீம், கமான் 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 படி. கேட்சா இருந்தா எது வேணுமோ மாறலாம். குட்டி புடிச்சிரு. ஐயோ கீழ விழுந்துருச்சு. ஏய் பால் புடிச்சேங்கடா. என்னங்க நீங்க புடிச்சு படுத்துக்கலாமேங்க தொப்பைய வச்சாமிக்கு. 3 ரன் 2 பால். சரி ஓகே. ஸ்டில் நவ ஐ ஸ்டிக் ஆன் டு தி bowling team. கமான் bowling team, உங்களால முடியும். ஷேர் அப் பண்ணுங்க. இல்ல கேட்ச் மிஸ் மேட்ச் மிஸ் நிறைய விட்டத பிடிக்கலாம் பாய். ஆப்பர்சூனிட்டிஸ் கிடைச்சது, பட் அப்படியே மாட்டிடுச்சு. இல்ல கேட்ச் கேட்ச் வெல் ஜட்ஜ் கால்குலேட்டட் கேட்ச் फ्रॉम தி ஃபீல்ட். அவுட்ங்க. வெரி சூப்பர்ங்க. சரியான பாட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாலுக்கு 3, அதாவது இப்போதைக்கு 2 ரன் அடிச்சா டைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. டை ஆச்சு அப்படின்னா சூப்பர் ஓவர். கண்டிப்பா இன்னைக்கு காலையிலேயே நம்ம சூப்பர் ஓவரை பார்க்க போறோமா? நான் அதோட என்ன ஃபீல் பண்றேன்னா, எப்பவுமே நவீன் மாம்ஸ் அம்பையர் உள்ள நின்னாருன்னா மேட்ச் டக்குன்னு முடியும். ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லெவல் டிசி நவீன் மாம்ஸ் நிக்கிற மேட்ச் ஒரு சூப்பர் ஓவர்ல வருமா? ஏன்டா இப்படி பண்ற, சும்மாறா அப்படின்னு அங்க இருந்து வந்து சொல்றாரு. லாஸ்ட் ஒரு பாலுங்க 3 ரன் அடிச்சா வின்னு, ஒரு 4 ஒரு 6 வந்தா வின்னு, இல்லை இந்த பால் டாட் பண்ணிட்டா பவுலிங் டீம் வின்னு. ஒருவேளை 2 ரன் எடுத்துறாங்கன்னா சூப்பர் ஓவர். இதை விட்டு எக்ஸைட்டிங்கான ஒரு லாஸ்ட் பால் இருக்கவே இருக்காது. அடிச்சிருக்காரு, பிச்சிலே இருக்கு. எடுங்க அடிங்க. ஏங்க ஓவரத்துல மட்டும் போட்டுறாதீங்க, ஆடிங்க. பவுலிங் டீம் வின் பண்ணிருக்காங்க. செமையான ஒரு நல்ல ஒரு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. நிச்சயமாக செமையான ஒரு டிஃபெண்டிங். நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருந்தோம், அத பேட்டிங் டீம் செலிப்ரேஷனை பாருங்க. ஒரு பால் 1 ரன் வித்தியாசத்துல வெற்றி. எஸ். சோ நம்மளோட ஸ்ட்ரைக்கர்ஸ் திருப்பூரூர்